அண்மை செய்தி. 4ஆம் கட்ட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மதுரையில் தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 4ஆம் கட்டத்தில் மதுரை, தேனி, விருதுநகர், கோவை, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களில் இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவின் தொண்டர்கள், நிர்வாகிகளை தயார் செய்யக்கூடிய விதமாகவும், கூட்டணி கட்சியினருக்கு ஆதரவு திரட்டக்கூடிய விதமாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரிலான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் 4ஆம் கட்ட சுற்றுப்பயணம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். அதன்படி செப்டம்பர் 1ஆம் தேதி மதுரையில் தன்னுடைய 4ஆம் கட்ட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தொடங்குகின்றார். அதன்படி 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் செப்டம்பர் மாதத்தில் மதுரையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகின்றார். செப்டம்பர் 4ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் தொடங்கக்கூடிய தேர்தல் பரப்புரை, 6ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்திலும், 7ஆம் தேதியும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கின்றார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 7ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் தன்னுடைய பரப்புரையை முடித்துக் கொண்ட பிறகு மேற்கு மாவட்டங்களுக்கு செல்கின்றார். 9, 10 ஆகிய தேதிகளில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலும், 11, 12 ஆகிய தேதிகளில் திருப்பூர் மாநகர், புறநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், 13ஆம் தேதி செப்டம்பர் 13ஆம் தேதி தன்னுடைய 4ஆம் கட்ட தேர்தல் பரப்புரையின் நிறைவு கட்டமாக கோவை மாவட்டத்திலும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகின்றார் அதிமுக பொதுச் செயலாளர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.